வேழ முகத்தோனே ஞான முதல்வனே திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஆர்ஆர் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற காணொளியில பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன, பஞ்சாங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சில அடிப்படை ஜோதிடத்தை குறித்த தகவல்களை எல்லாம் பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், பாருங்க. இந்த காணொளியில அடிப்படை ஜோதிடத்தின் இரண்டாவது பகுதியாக நவகிரகங்கள், ராசிகள், ராசி மண்டலத்துல அந்த கிரகங்களும் அந்த கிரகத்தின் நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்குரிய பாதங்கள் எவ்வாறு அமைத்து தந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றத பத்தியும் சுருக்கமாக பார்க்கலாம். கிரகங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்கள் 9 கிரகங்களை தான் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை பல்வேறு வகையா வகைப்படுத்தி இருக்காங்க. அதுல ஒரு வகை பார்த்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் ஒளி கிரகங்கள்னு பிரிச்சிருப்பாங்க. செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5ஐயும் பஞ்சமாதி கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு, கேது இந்த 2ஐயும் சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருப்பாங்க. இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இது 3மே உள்வட்ட கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனை தின கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய், குரு, சனி இதை வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் ராகு, கேது நிழல் கிரகங்கள். ராசிகள்னு பார்த்தீங்கன்னா 12 ராசி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 ராசி வீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளுக்கும் 12 வீடுகள் இருக்கு. இதைதான் நம்ம ராசி வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராசி வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகங்கள் அதிபதியாக வருகிறது. அதையும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறோம் பாருங்க. அதாவது மேஷத்துக்கு செவ்வாய் அதிபதியா வருவார், ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதியா வருவார், மிதுனத்துக்கு புதன் அதிபதியா வருவார், கடகத்துக்கு சந்திரன் அதிபதியா வருவார், சிம்மத்துக்கு சூரியன் அதிபதியா வருவார், கன்னிக்கு புதன் அதிபதியா வருவார், துலாமுக்கு சுக்கிரன் அதிபதியா வருவார், விருச்சகத்துக்கு செவ்வாய் அதிபதியா வருவார், தனுசுக்கு குரு அதிபதியா வருவார், மகரமுக்கு சனி, கும்பமுக்கும் சனி, மீனமுக்கு குரு அதிபதியா வருவார். இதுல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு இருக்கும், மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் 2 வீடுகள் இருக்கும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு, கேதுகளுக்கு சொந்தமா வீடுகள் கிடையாது. அப்ப சொந்தமா வீடுகள் கிடையாதுன்னா அது ராசி கட்டத்துல எதுக்குங்க இருக்கு, அது நமக்கு பலன் தருமா தராதா அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்வ கிரகங்கள் நமக்கு பலன்களை தருவதுல முக்கியமான பங்கு வச்சிருக்குங்க. அதுக்கு சொந்த வீடுகள் தான் கிடையாதே தவிர அதற்கு சொந்த நட்சத்திரங்கள் இருக்கு. 2வது அது எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கோ அந்த வீட்டினுடைய பலனை அந்த சர்ப்ப கிரகத்தினுடைய தன்மையில நமக்கு தருவாங்க. அதுதான் இந்த சர்ப்ப கிரகத்தினுடைய விசேஷமான ஒரு குணம். இப்போ இந்த 12 ராசி வீடுகள் என்னன்னு பார்த்தோம். இந்த 12 ராசி வீடுகளுக்கும் என்னென்ன கிரகங்கள் அதிபதியா வருதுன்னு பார்த்தோம். இப்ப 27 நட்சத்திரங்கள், அதுவுமே சென்ற காணொளியில உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 7 நட்சத்திரங்களும் 4 பாதங்களா நமக்கு பிரிச்சு தந்திருக்காங்க. இந்த 27 நட்சத்திரங்கள் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 108 நட்சத்திர பாதங்களாக அமைச்சிருக்காங்கங்க. இததான் நம்மளுடைய ராசி மண்டலத்துல நம்ம முன்னோர்கள் இப்படிதான் இது இயங்குது, இந்த பாதம் இந்த வீட்டுலதான் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தி வகைப்படுத்தி நமக்கு ராசி மண்டலமா தந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த ராசி மண்டலத்தினுடைய அமைப்பு எந்தெந்த ராசி வீடுகள்ல என்னென்ன நட்சத்திர பாதங்கள் எல்லாம் இருக்குதுன்றத ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன், பாருங்க. அது ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகையுடைய அஸ்வினியுடைய 4 பாதம், பரணியினுடைய 4 பாதம், கிருத்திகையினுடைய முதல் பாதம் மேஷ வீட்டுல வரும். அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். கிருத்திகையினுடைய 2, 3, 4 பாதங்கள், ரோகிணியுடைய 4 பாதங்கள், மிருகசீரிடத்தினுடைய முதல் 2 பாதங்கள் ரிஷப வீட்டுல வரும். ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். மிருகசீரிடத்துடைய 3, 4 பாதங்கள், திருவாதிரனுடைய 4 பாதங்கள், புனர்பூசத்தினுடைய 1, 2, 3 பாதங்கள் மிதுன வீட்டுல வரும். இந்த மிதுன வீட்டுக்கு அதிபதி புதன்.
புனர்பூசத்தினுடைய 4வது பாதம், பூசத்தினுடைய 4 பாதங்கள், ஆயில்யத்தினுடைய 4 பாதங்கள் கடகம் வீட்டுல வரும். கடகத்திற்கு அதிபதி சந்திரன். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதம், சிம்மத்தின் வீட்டு அதிபதி சூரியன். உத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், அஸ்தத்தின் 4 பாதங்கள், சித்திரை முதல் 2 பாதங்கள் கன்னி வீட்டுல வரும். கன்னி வீட்டினுடைய அதிபதி புதன். இப்ப சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் துலாம் வீட்டுல வரும். இந்த துலாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் விருச்சகம் வீட்டிற்கு வரும். விருச்சக வீட்டினுடைய அதிபதி செவ்வாய். மூலம் முதல் 4 பாதங்கள், பூராடம் முதல் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் தனுசு வீட்டுல விழும். தனுசினுடைய அதிபதி குரு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் முதல் 4 பாதங்கள், அவிட்டம் முதல் 2 பாதங்கள் மகரம். மகரட்டு வீத அதிபதி சனி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் முதல் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கும்ப வீட்டுல விழும். கும்ப வீட்டினுடைய அதிபதி சனி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் மீனம் வீட்டுல விழும். மீனம் வீட்டு அதிபதி குரு. இப்ப இதுதாங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ராசி மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இதே 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்கள்லயும் ஏதாவது ஒரு கிரகம் அமைஞ்சிருக்கும். ஒரு சில கட்டங்கள் காலியா இருக்கும். ஒரு சில கட்டங்கள்ல ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களும் எழுதியிருப்பாங்க. இப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு கிரகத்தையும் எழுதி அந்த கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல முதல் பாதத்துல இருக்கா, 2ஆம் பாதத்துல இருக்கா, 3ஆம் பாதத்துல இருக்கா, 4ஆம் பாதத்துல இருக்கா அப்படின்ற மாதிரியான அமைப்பும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த எந்த வீட்டுல இருக்கு, அந்த வீட்டுக்கு அதிபதி என்ன, அந்த நட்சத்திரக்கு அதிபதி என்ன, இது எல்லாமே அந்த ஜாதக கட்டத்துல பக்கத்துலயோ அல்லது கீழே மேல ஏதோ ஒரு இடத்துல உங்க நோட்ல எழுதியிருப்பாங்க. அதுதான் நீங்க பிறந்த ஜாதகத்தினுடைய கிரகநிலை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப 12 ராசி வீடுகள், 9 கிரகங்கள், 108 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ராசி மண்டலம் அப்படின்னு பார்த்தோம். தமிழ் மாதங்களை வைத்துதான் நம்ம ஜோதிடத்தினுடைய எல்லா கணிப்புகளுமே இருக்கும். இந்த தமிழ் மாதம் எதை வச்சுங்க கணக்கிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த மேஷ வீட்டுல இருந்து கடைசியா வரக்கூடிய அந்த மீனத்துல ரேவதியினுடைய கடைசி பாதம் வரைக்கும் வரக்கூடிய அந்த சுழற்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த சுழற்சியில 360 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சிருக்காங்க. இந்த 360 டிகிரியும் சூரியன் சித்திரை 1ஆம் தேதி மேஷ வீட்டுல அஸ்வினி முதல் பாதத்துல முதல் டிகிரியில பயணம் செய்வார். அவர் 2வது டிகிரிக்கு வரும்போது சித்திரையினுடைய 2வது நாள், 3வது டிகிரிக்கு வரும்போது சித்திரையினுடைய 3ஆம் நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி வீடும் 30 பாகைகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த 30 பாகையில சூரியன் பயணிக்கிறத தான் ஒரு தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அப்போ மேஷம் அப்படின்னா சித்திரை மாதம். ஒரு குழந்தை சித்திரை மாதத்துல பிறந்திருந்தா நீங்க கண்டிப்பா உங்களோட சூரியன் மேஷ வீட்டுல தான் இருக்கும். வைகாசி மாசம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது ரிஷப வீட்டுல இருக்கும். ஆனி மாதம் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது மிதுனம் வீட்டுல இருக்கும். இந்த மாதிரி மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் வரக்கூடிய 12 ராசி வீடுகளுக்கும் 12 தமிழ் மாதங்களை வரிசைப்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்து இருக்கிறாங்க. இப்ப சூரியன் பார்த்தாச்சு. எந்த மாசத்துல பிறந்தோம் அப்படின்றத சூரியனை வச்சு நம்ம எடுத்துடலாம். எந்த நாள்ல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றது அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மீது பயணிக்குதோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். மற்ற கிரக அமைப்புகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத உங்களுடைய ஜாதக கட்டத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ராசியில எந்த கிரகம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் தெளிவா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க நம்ம ஜாதக கட்டத்துல எழுதி இருக்கிற வீடு. இது மட்டும் இருந்தா போதும். நமக்கு தேவையான பலன்களை நம்ம ரொம்ப எளிமையா, ரொம்ப சுருக்கமா, தேவையான விஷயங்களை தெளிவாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. மீண்டும் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வளமும் நலமும் பெற்று நல்லவண்ணம் வாழலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.